கும்ப ராசி புதுமையானவங்கங்க. மனிதனே அதிகமாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம். எல்லாத்த விட கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் யோசிக்கக்கூடியவங்க. தனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்கங்க. அதாவது கூட்டத்தோட கூட்டமாக இருக்காமல் தனிப்பட்ட உலகங்கிறது இந்த ராசிக்காரங்களுது. யாரையும் குறைச்சி மதிப்பிடவும் செய்ய மாட்டாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க, ஏன் எப்படி. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு உலகத்தில் வாழக்கூடியவங்க இவங்க தான். இவங்க ஒரு, அதாவது எப்படி சொல்லணும்னா, இவங்க ஒரு சுயம்பு. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி குழந்தைகள் வளரக்கூடிய விதமாக இருக்கட்டும், பெரியவங்களா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்த விடவும் வித்தியாசமானவங்களாம் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. புதுசாக யோசனை எங்கேருந்து தான் இவங்களுக்கு இந்த யோசனை வருமோ தெரியாது, அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. பழமைவாதியும் கூட தான், ஆனால் அதுலேயே ஊறு கிடக்காம புதுமையான விஷயத்தையும் யோசிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இல்லாமல் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய எண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தோட பிரச்சனையை சரி செய்யறதுல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கு. இவங்ககிட்ட பேசி பார்த்தாலே தெரியும், இவங்க பேசுகிற விதமே எப்பயுமே உங்களுடைய பார்வை, இவங்க பேசக்கூடிய விதம் சமுதாயத்து மேலே இருக்குன்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா இவங்களுடைய பேசக்கூடிய விதம் இதை நோக்கி தான் இருக்குன்னு சொல்லலாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனநிலைமை. உள்ளுக்குள்ள உணர்ச்சி, ஏகப்பட்ட உணர்ச்சி இருக்குங்க. அன்பு, பாசம், கோவம் எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனால் அவ்வளோ லேசில் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்னடா மனுஷன், பெரும்பாலும் ஒரு அன்பும் காட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரு பாசத்தையும் காட்ட மாட்டேங்கிறாங்க, எப்படிதான் அப்படி இருக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்க. ஆனால் அப்படி இல்லை, உள்ளுக்குள்ளே எல்லாரை விட அதிகப்படியான பாசங்கிறது கொட்டி கிடக்கும். கோபம், அந்த கோபத்தை கூட ஒரு சில நேரம் காட்டிடுவாங்க. ஆனால் அந்த பாசத்தை தாங்க இவங்க வெளிக்காட்டிக்கிறது இல்லை. அதனாலேயே நிறைய இடங்களில் நிறைய பேர் இவங்களை தப்பாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய யோசனை இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே காசு பணம் எல்லாம் கிடையாதுங்க. காசு பணம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகம். கும்பன்னு சொன்னாலே என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நல்ல நிலைக்கு நிறைய பேருக்கு இந்த கிரக நிலை, அதாவது இந்த தசாபத்தி மட்டும் சிறப்பாக இருந்துட்டா கோடீஸ்வர யோகா ஆக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க இந்த காசு பணத்தை அதிகமாக கொஞ்சம் அந்த எண்ணம் இருக்கும், காசு பணம் பண்ணணும்னு. ஆனால் அதுலேயும் ஊறி கிடக்க மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே மதிப்பு மரியாதை கொடுக்கணும், இவங்க சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது. இது மட்டும்தான் இந்த ராசிக்காரங்கிட்ட பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு சமீப காலமாக ஏழரச்சனை காலமாக இருந்தால் கூட முன்னாடி எல்லாமே கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் சாதகமான பலனும் இருக்குது, ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் தடையும் இருக்குது. இந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா அதையும் சரி செஞ்சுக்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து எனக்கு இந்த எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருக்குது, எந்த விஷயமும் நல்லது நடக்க மாட்டேங்குது, இந்த நேர்மறை சிந்தனை இருந்தால் நல்லாயிருக்கும், நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட நீங்கள் கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு மன மீது கொஞ்சம் வேணுங்க. சிந்தனை எல்லாமே கொஞ்சம் ஏகப்பட்ட குழப்பத்தை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அந்த நேரம் இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளிவந்துட்டாலே போதும், இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. மன அழுத்தங்கிறது ஒரு பலவீனம் இல்லை, ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறீங்கிறது தான். ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் தொடர்ந்து நான் ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்துக்காக என்னை தனியாக விட்ட மாதிரி இருக்கிறேன்னு நீங்கள் அதை உணர்தான் இன்னும் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் அதிலிருந்து வெளிவர பாருங்கள். நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கான பாதை மெதுவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் எல்லாரை விடவும் கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப தனித்துவமானங்க. நீங்கள் அதை மனசில் பதிவு வச்சுக்கிட்டா போதும். நேரம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது, மனசில் அதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னா நம்பிக்கையானவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க. அப்படி யார் மேலேயும் நம்பிக்கையாக இருந்து நான் பேசின விஷயம் கூட எனக்கு பாதிப்பு தான் கொடுத்துருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாய் விட்டு நீங்கள் மனசில் இருக்கிறத அழுதுடலாம். இல்லைன்னா ஒரு காகிதத்தில் எழுதிருங்க. உங்கள் மனசை அப்படி லேசாக வச்சுருக்க பாருங்கள். யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வர வேலையெல்லாம் வேண்டாங்க. அது இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்களை இந்த நேரம் யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த நேரம் கொஞ்சம் எல்லாமே உடனே சரியாகாது, மெதுவாக தான் சரியாகும். ஆனால் நிலையான வளர்ச்சிங்கிறது இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர், இது ஒரு குட்டி கதையாக கூட சொல்லலாம். ஒரு வானத்தில் நிறைய நட்சத்திரம் இருக்குது, அந்த வானத்தில் மற்ற நட்சத்திரத்தோடு அது சேர்ந்து இல்லை, தனியாக தான் இருக்குது. அதை நினைக்குது, என்னை எல்லாரும் தனியாக விட்டுட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன்னு.
மற்ற நட்சத்திரத்தை பார்த்து கேட்குதுன்னு சொல்லலாங்க. நான் கூட்டத்தில் நான் தனியாக தான் இருக்கேன், என்னால் இந்த பிரகாசிக்க முடியுதானே, என்னால் நிம்மதியாக இல்லைன்னு ஒரு நட்சத்திரம் மெதுவாக சொல்லுதான். ஒளிங்கிறது நீ எல்லாரும் மாதிரி தான் கொடுக்குற, ஒரு தனித்துவமான ஒளியை கொடுக்குற. நீ தனியாக இருந்து ஒரு தெளிவாக இருந்து வலிமையாக இருந்து நீ மற்றவங்களோட ஒரு வித்தியாசமான முறையில் ஜொலிக்கிறேன்னு சொல்லி அதை சொல்லிச்சா. அப்போ தான் அந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு தெம்பு தைரியங்கிறது வந்துச்சு. அப்படிதாங்க கும்பராசிக்காரங்க. வானத்தில் அத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர்னு சொல்லலாங்க. உங்களால் எதுவாக இருந்தாலும் சரி செய்ய முடியும். இதை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் கூட்டமாக இருக்கக்கூடியவங்க இல்லை, தனிப்பட்ட ஒளியோட உயரக்கூடியவங்க தான் நீங்கள். அதனால் இந்த மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்கு வேலை தொழில் எல்லாமே உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கான நேரங்க. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் தான். வருமானம் இல்லைன்னா கவலைப்பட்டிருப்பீங்க, ஒரு கடனை அடைக்க முடியல, வாங்கின பக்கம் எல்லாமே கொஞ்சம் பெரும்பாலும் கடனாலே ஆகி நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம். என்னென்னா கொஞ்சம் உடனடியாக அதற்கான பலனை எதிர்பார்க்காம கொஞ்சம் மெதுவாகவே முன்னேற பாருங்கள். வேலை மாற்றம் பற்றிலாம் இப்போதைக்கு யோசிக்கிறது வேண்டாம். இருக்கிற வேலையில் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குது. வருமானம் சீராக தான் இருக்கும். தேவையில்லாத செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த செலவு இல்லாமல் கட்டுப்படுத்திக்கணும். ஒரு முதலீடு போடுறீங்கன்னா கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாருக்கும் வருமானம் வருதுன்னு புதுசாக ஒரு முதலீட்டை இந்த நேரம் செய்கிறது வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பழைய கடன் பிரச்சனை இருந்தால் அதை எப்படி குறைக்கலாம், ஒரு காசு பணம் இருந்துட்டாலே அதை எப்படி குறைக்கலாங்கிறத யோசிச்சிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். ஆனால் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. கோபமாக பேசிக்கிறத விட்டுட்டு மன அமைதியோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே இந்த நேரம் நல்ல நேரமாக தான் இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே புரிஞ்சுக்கிற தன்னை வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த நேரம் அதிகம்தான். அதனால மனசில் இருக்கிறத வெளிநபர்கிட்ட ஆறுதல் தேடுறதை விட வாழ்க்கை துணைக்கிட்ட ஆறுதல் தேடுறது சிறப்பு தான். திருமணமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட வாழ்க்கை துணையோடையில சின்ன சின்ன மனக்கசப்பு வராமல் இருக்காது. ஏன்னா இந்த நேரம் அப்படி பாதசனிக்காலன்னு சொன்னாலே கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு இல்லாமல் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதிலிருந்து வெளிவர முடியும். சோர்வாக மட்டும் இருக்காதீங்க, மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்காதீங்க. சரியான தூக்கம் வேணுங்க. உணவு பழக்க வழக்கத்தை இல்லாமல் சரியாக வச்சுக்கணும். இந்த நேரம் நீங்கள் உணவு விஷயத்து தாங்க இந்த நேரம் கும்பராசி கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது. ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இந்த நேரம். எதையும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு வந்தாலே இந்த நேரம் கும்பராசிக்கு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எடுக்கிற முயற்சி, அதே மாதிரி குடும்பத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் தொந்தரவு இல்லை. அந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. மன அழுத்தத்திலேருந்து வெளிவர பாருங்கள். சரியான உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்கள். மற்றபடி சிறப்பாக இருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலனா, கும்பராசிக்கு நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு, அதாவது கும்பராசிக்குரியது அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னா இந்த நேரம் ரொம்ப வலிமையான நேரங்க. பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. சில நேரம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு பிரச்சனையில சிக்கிறீங்க. அதில் கொஞ்சம் மாற்றிக்கங்க. கோபம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம். வேலையில் எல்லாமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோட நிலை எடுத்துக்கிட்டாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பரவாயில்ல தான். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யோசிக்க வேண்டாங்க. நீங்களாகவே இருந்துட்டாலே போதும். இந்த மன அழுத்தம் தான் உங்களுக்கு பெரிய சவாலை. அதுலேருந்து வெளிவர பாருங்கள். கொஞ்சம் டக்குன்னு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம், அவசரப்பட்டு செய்கிறது வேண்டாம். மற்றபடி பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற முயற்சியாக இருக்கட்டும், தொழில் வியாபாரம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முன்னேற்றங்கிறது எந்த வகையிலும் தடை இல்லை. பண வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிரையும் ஆர்வமாக இருப்பீங்க. அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு மாற்றத்தை தரப்போகுதுன்னு சொல்லலாங்க. மனசு அப்பப்போ சோர்வாக இருக்கும். கொஞ்சம் குழப்பத்திலேருந்து வெளிவர பாருங்க. பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. பழைய உறவுகள் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பெல்லாம் யோசிக்காதீங்க. அதுலேருந்து வெளிவந்துட்டாலே போதும். ஏன்னா அதை நினைக்க தான் மன கஷ்டம் வரும். அதை நினைக்கிறத விட்டுட்டு வேற வழியில் கொஞ்சம் செயல்பட பாருங்க. பழைய நினைவுகள் ஆசை போடுறது வேண்டாம். கொஞ்சம் புதிய முயற்சி செய்ய பாருங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கிறது நேரம் காத்திருக்குது. பொதுவாக அந்த நேரம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அந்த ஆன்மீக சிந்தனை எல்லாமே வளர்த்துக்கலாம். ஆன்மீக வழிபாடு செய்ய கும்பராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரத்துக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாடு, கும்பராசிக்கு உகந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வழிபாடு தான்.
வழக்கம் போல் சனிக்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதிக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை விரதம் இருக்கலாம், இல்லைன்னா எல் தீபத்தை ஏற்றி நீங்கள் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரது நல்லதுங்க. ஆலயத்தில் சொன்னாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறை இந்த சனிக்கிழமை நாட்களில் சொல்லிட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்க. அனுமன் வழிபாடு கூடவே செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு செய்யலாம். ஓம் ஹனுமதே நமக இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது. திங்கக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யறதும், இந்த நாய்களுக்கு உணவு உங்கள் கைகளால் உணவு கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் இந்த எதிர்மறை எண்ணம் எல்லாமே குறையும், இந்த மன அழுத்தம் எல்லாமே குறையும். அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறீங்க, தடையாகவே இருந்துகிட்டு இருக்குதுன்னா விநாயகர் பெருமான் வழிபாட்டை கூடவே செஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. பொதுவாக இந்த நேரம் சொல்லணும்னா பயம்தான் உங்களுக்கு எதிரியே. மனசை அமைதியை வச்சிருக்க பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. உங்களை மாறி யோசிக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. புதுசாக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது. மனசை போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். நீங்கள் எல்லாத்த விட வேறுபட்ட தனிப்பட்ட ஒரு சுயம்பு. அதனால் இந்த ஒரு விஷயத்த மனசில் பதிவு வச்சுக்கிட்டாலே இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பு தான். நன்றி நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.